Hi friends, welcome to Cinema at its Best. Cinema at its Bestல இப்போ நான் பார்க்க போகிற திரைப்படம் என்னன்னா த யூனிவர்சல் தேரி. இந்த திரைப்படம் வெளிநாடு 2023. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜெர்மனி நாடு திரைப்படம்ங்க. திரைப்படத்தின் டேரக்டர் சொல்லி பார்த்தீங்கன்னா டிம் க்ராகர், ரைட்டர்ஸ் டிம் க்ராகர் அண்ட் ரோட்ரிக் வாரைக். இந்த திரைப்படத்தில் ஜான் புலோவ், ஜோஹானஸ் லைன் ஆட்டம் முதன்மை கதை பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ஹொலிவியர் ரோஸ், கேரன் ஓங்கா அவங்களும் ஒரு முதன்மை கதை பண்ணியிருக்காங்க. சரிங்க, இந்த யூனிவர்சல் தேரி என்ன மாதிரி கதைக்காலம் பார்ப்பாங்க. படத்தின் நாயகனான ஜோஹானஸ் லைனட், அவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிசிசிஸ்ட். அவன் வந்து ஒரு ரிசர்ச் பண்ணுறான் ஃபிசிக்ஸ் பற்றி, குவாண்டம் மெக்கானிக்ஸில் ஒரு டூயிங் ரிசர்ச். அப்போது அந்த ரிசர்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா இவன் கண்டுபிடிக்கிற சில விஷயங்கள் வந்து அவங்களோட வாத்தியார் ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட கொடுக்குறான். அவர் அதை பற்றி அனலைஸ் பண்ணுறாரு, இது தப்பாக இருக்குது இதுவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அனலைசேஷன் போகுது. இதில் என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க வாத்தியார் இவனை கூப்பிட்டுக்கிட்டு, வாடா எனக்கு வந்து ஒரு அழைப்பு வந்திருக்கு, ஆல்ப்ஸ் மலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈரான் ப்ரொஃபஸர் வராரு, அவர் வந்து ஒரு ஃபிசிக்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு கிளாஸ் எடுக்கிறாரு, உனக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கலந்துக்க என் கூட வான்னு சொல்லிட்டு எனக்கு இன்விடேஷன் இருக்குது, நீ கூட வான்னு கூப்பிட்டு போகிறாரு. கூப்பிட்டு போகும்போது என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல கேரன்ன்ற கதாபாத்திரத்தை வந்து ஜோனஸ் லைனட் வந்து சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுது. அந்த கேரன்ற கதாபாத்திரம் ஜோனஸுக்கு தெரியாத சில விஷயங்களை ஜோனஸோட சீக்ரெட்ஸு ஜோனஸ் கிட்ட சொல்லுது. இது ஜோனஸுக்கு வந்து என்னது இது நான் யார்ட்டையுமே சொன்னதில்லை, இது சொல்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க கூட வந்து நெருக்கம் வைக்க ஆரம்பிக்கப்படுது. அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக காதலாக மாற ஆரம்பிக்குது. அதே சமயத்தில் அந்த இடத்துல மர்மமான முறையில் நிறைய பேர் இறந்தும் போகிறாங்க, தேவையான ஒரு ஸ்கின் டிசீஸ் மாதிரி பரவ ஆரம்பிக்குது. அதே டைமில் வானத்தில் க்ளவுட்ஸில் சில விஷயங்கள், அமானுஷமான சில விஷயங்கள் வர ஆரம்பிக்குது. அதே மாதிரி அவங்க தங்கியிருக்கிற ஹோட்டலுக்கு கீழே ஏதோ ஒரு பிரச்சனையும் நடந்துகிட்ருக்கு. இப்போ இது எல்லாமே ஜோனஸ் லைனட்டை எப்படி கனெக்ட் பண்ணிச்சு, இறுதியில் ஜோனஸ் லைனட்டுக்கு வந்து இதெல்லாம் ஏன் நடந்தது அப்படின்றதும், தன் காதலியோட ஒன்று சேர்ந்தாரா அப்படின்றதும், தன் காதலி ஏன் ஏற்கனவே தன்னை பற்றி சொன்னாங்கன்ற கேள்விகளுக்கு விடை கண்டுபிடிச்சாரா அப்படின்ற விஷயத்தை பற்றி பேச தான் இந்த ஒட்டுமொத்த கதைக்கிழமைங்க. சரி, என்னை பொறுத்த இந்த யூனிவர்சல் தேரி வந்து ஒரு ஹிட்ச்காக்கியன் ஸ்டைல் மிஸ்ட்ரி த்ரில்லர். இதில் வந்து சயின்ஸ் ஃபிக்ஷன் வந்து வச்சுருக்காங்க. இதுதான் வந்து இப்படி தான், இதுதான் நான் இந்த படத்தை பற்றி இதான் நான் சொல்லுவேன், ஒரே வார்த்தையில் இதுதான். ஸோ ஒரு படம் ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகி 30th மினிட்டுக்கு அப்புறம் ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லராக அந்த ஃபார்ம் அப்படியே வர அதுக்கப்புறம் படம் அடுத்ததுன்னு பாயிண்ட்டுக்கு போகுது. சரி, அது வந்து ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸாக அந்த படத்தில் வந்து நான் பார்க்குறேன். அதை வந்து ரொம்ப சூப்பராக நரேட் பண்ணியிருந்தார் டேரக்டர். ஏன்னா அடுத்தது என்ன ஆகும், ஏன்னா நம்ம நினைக்கிறதுலாம் நடக்காமல் வேறு ஏதோ போதே அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்து இந்த படம் நமக்கு ஏற்படுத்துது. தட் வாஸ் ரிப்ளி சூப்பர். இன்னொன்று வந்து இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த படத்தை வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் ப்ரெசென்ட் பண்ண டேரக்டர் நினச்சது. ஏன்னா இந்த கதைக்களம் நடக்கிற ஆண்டு 1962. ஸோ அந்த 1960களில் பிளாக் அண்ட் ஒயிட்டில் சொன்னால் இன்னும் அது கிரிப்பிங்காக இருக்கும், இன்னொன்று அது ஹிட்ச்காக்கியன் ஸ்டைலுக்கு ஒரு ட்ரிபியூட் கொடுத்தா மாதிரியே இருக்கும்ன்றதை மனசில் வச்சுக்கிட்டு பண்ண மாதிரி இருந்தது. அதுலேயும் டேரக்டர் வந்து ஜெயிச்சிருக்காரு. எஸ், அது வந்து ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸாக அந்த படத்தில் நான் பார்க்குறேன். இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபி, இந்த படத்துடைய பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே ரொம்ப பிரமாதமாக அந்த படத்தில் இருந்தது. எனக்கு சினிமோட்டோகிராஃபி ரொம்ப நல்லா பிடிச்சிருந்தது இந்த படத்தில் வந்து. ஏன்னா அதாவது ஆல்ப்ஸ் மலையை வந்து பெருசாக காட்டுற இடத்துலையும் இருக்கட்டும், இல்லைன்னா பேண்ட் ஷாட், நிறைய பேண்ட் ஷாட் இருக்குது. இந்த பேண்ட் ஷாட்டை ரொம்ப அழகாக வந்து யூட்டிலைஸ் பண்ணியிருந்தாங்க த்ரில்லர் மோடுக்கு. அதுவும் வந்து இந்த படத்தில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. மிக முக்கியமாக ஜூம் அவுட் ஷாட்ஸ் ரொம்ப பிரமாதம் பண்ணியிருந்தாங்க. அதாவது வந்து க்ளோஸ் ஷாட்ஸ், மிட் ஷாட்ஸ் வந்து ரொம்ப அழகாகவும் இந்த படத்தில் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க நான் சொல்லணும். அதோட மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த படத்தில் நடிச்ச நடிகை எல்லாம் நல்லா நடிச்சிருந்தாங்க. அதில் மிக முக்கியமாக ஜுவான் பலோவா பண்ண ஜோனஸ் லைனட்டோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. அதாவது தன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரியாமல் ஒரு குழப்பத்தில் தள்ளப்படுற ஒருவன் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விடையை நோக்கி போகும்போது தன்னோட காதல் வாழ்க்கையும் இதில் எங்கே வந்து மாட்டிக்கிட்டு க்ரஷ் ஆகுது, அதை மீண்டும் காதலியும் சேர்த்து அவன் வந்து அந்த காதலும் அவன் தேவை அப்படின்னு நினைக்கிற இடம், இறுதியில் அவனுக்கு என்ன மாதிரி பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணால், இறுதியில் அவன் என்ன முடிவுகள் எடுத்தான் அப்படின்ற அந்த கேரக்டரை ரொம்ப அழகாக, ரொம்ப செட்டிலான பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அழகாக பண்ண மாதிரி இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து தட் வாஸ் ரியலி சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் ஜோன் பாலோ. அதே மாதிரி கேரனா பண்ண ஒலிவியர் ரோஸோட பெர்ஃபார்மன்ஸ், இட்ஸ் எ மிஸ்ட்ரி கேரக்டர். அந்த மிஸ்ட்ரி கேரக்டர் வந்து அதை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த படம் கேரக்டர்ஸ் நம்ம புரியவே கூடாது. பட் ஆனால் அது ரொம்ப நார்மலான கேரக்டராக இருக்கணும். அதை வந்து ரொம்ப அழகாக திரையில் வந்து கடத்தியிருந்தாங்க ஒலிவியர் ரோஸ் கேரனோட கதாபாத்திரத்தை. அதுவும் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க கேரக்டரையும் நான் சொல்லணும். இந்த படத்தில் வந்து இறுதியில் யூனிவர்சல் தேரி, எதுங்க யூனிவர்சல் தேரி அப்படின்னா என்னங்க, அன்பு தானே, அதுதான். இதை வந்து சயின்ஸ் ஃபிக்ஷன் த்ரில்லரோட சொன்னது ஒரு பாயிண்ட்டு. அந்த அன்புன்ற பாயிண்ட்டை, லவ்வையும் கடைசியில் எடுத்து வந்து அழகாக முடிச்ச இடமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது.
ஸோ தட் ஆல்சோ ரியலி சூப்பர். பட் ஆனால் இவ்வளோ இருக்குது அந்த படத்தில் எங்கடா பிரச்சனை ரைஸ் ஆச்சுன்னா, இந்த படத்தோட கடைசி 20 நிமிடங்களில் இதை எப்படி எடுத்துகிட்டு போய் இதெல்லாம் சேர்க்குறதுன்னு தெரியாமல் ரொம்ப அதாவது இதுக்குள்ளே முடிச்சாகணும் அப்படின்றதுனால அவங்க வாய்ஸ் ஓவர் ஒன்று பயன்படுத்தி எல்லாத்துக்கும் விடையை கடன்னு சொல்லி முடிச்ச மாதிரி இருந்தது. அது வந்து எனக்கு பெரிய மைனஸாக பார்க்குறேன். ஏன்னா இந்த படத்துக்கு இந்த ஒரு மிஸ்ட்ரி பாயிண்ட் கொண்டு வந்து ஒரு இடத்துல நிற்குது. இது அதுக்கான காரணமும் சொல்லப்படுது ஒரு இடத்துல, இதுதான் ரீசன் சொல்லிட்டு. சரி இதுக்கப்புறம் என்ன அப்படின்னும் போது படம் கிட்டத்தட்ட நாங்கள் முடிஞ்ச மாதிரி ஃபீல் ஆனாலும் அந்த யூனிவர்சிட்டி தெரியல லவ் ஒரு முக்கியமான விஷயம், இதுதான் பாயிண்ட்டு. இதை வந்து எந்த ஒரு இடத்துலையுமே, அதாவது அந்த லவ் பாயிண்ட்டை கடைசியில் வந்து எந்த ஒரு வாய்ஸ் ஓவர் எல்லாம் முடிக்கிறாங்க, அதுவும் சூப்பர். ஆனால் நடுவில் இவரோட வாழ்க்கையே நம்ம சீக்கிரம் சொல்லி முடிக்கணுன்றதுக்காக ஒரு வாய்ஸ் ஓவர் பயன்படுத்தி ரொம்ப கடகடன்னு சொல்லும் போது நமக்கு அது ஹரி பண்ண மாதிரி இருந்தது. அந்த ஹரியப் வந்து இந்த படத்தோட தாக்கத்தை குறைச்சிருச்சோ அப்படின்றது உணர்வு வந்து எனக்கு படம் பார்க்கும்போது ஏற்பட்டது. ஈவன் தோ அந்த கிளைமேக்ஸில் வந்து சொல்ல வேண்டிய விஷயத்தை கரெக்டாக சொல்லியிருந்தாலும் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா சென்னாடு நடந்த வெனிஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் கோல்டன் லயனுக்கு நாமினி ஆகிருந்ததுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த யூனிவர்சல் தேரி ஒரு வாட்சபிள் மூவின்னு சந்தேகம் இல்லைங்க. மறுபடியும் தரமான உலக சினிமாவோடையோ இல்லை ரீஜனல் சினிமாவோடையோ இல்லை ஷார்ட் ஃபிலிமோடையோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.